வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெஜ் சிங்கப்பூர் வெர்மிசெலி நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். இந்த நூடுல்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கறி பவுடர் தான். அதையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே அரைக்க போகிறோம். அதோட ரெசிபியுமே இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வெஜ் சிங்கப்பூர் நூடுல்ஸ் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நூடுல்ஸ்க்கு நம்ம வெர்மிசெலி ரைஸ் நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். வெர்மிசெலி ரைஸ் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம தின்னாக இருக்கும், கிட்டத்தட்ட நம்ம ஊர் சேமியா மாதிரி. இந்த வெர்மிசெலி நூடுல்ஸை எப்படி குக் பண்ணுங்கிறதுலாம் நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன். வெர்மிசெலி நூடுல்ஸ், கறி பவுடர், அதுக்கப்புறமா சோயா சாஸ், வெஜ்ஜிஸ் இருந்தால் போதும், நம்ம இந்த நூடுல்ஸ் பண்ணிடலாம். முதல்ல நம்ம இந்த கறி பவுடர் எப்படி அரைக்க போகிறோங்கிறத பார்த்துடலாமா? இது சிங்கப்பூர் கறி பவுடர், இல்லைனா சிங்கப்பூர் கறி நூடுல்ஸ் பவுடர்னு சொல்லுவாங்க. பட் நூடுல்ஸை தவிர இது நீங்கள் சிங்கப்பூர் ரைஸ் டிஷ்ஷஸ் கறிக்கெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை துண்டுகளை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், 4 லவங்கம், பாதி அளவுக்கு ஸ்டார் அனீஸ். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸாக லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு அரைப்பாங்க. பட் டேரெக்டாகவே அரைச்சாலே உங்களுக்கு நல்லா வாசனையாக தான் இருக்கும். மிக்சியோட சூட்டுக்கே இது ரோஸ்ட் ஆகிடும். அரைச்ச இந்த பொடி கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 சிட்டிகை அளவுக்கு ஜாதிக்காய் அதாவது நட்மெக் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் நட்மெக் பவுடரை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பல்ஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். இது அப்படியே ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறமா எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காமனாக யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் தான். பட் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம ரைஸ் வெர்மிசெலி நூடுல்ஸை சோக் பண்ணிக்கணும். இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு நான் 400 கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சர் அதாவது பச்சை தண்ணியில் அப்படியே இந்த நூடுல்ஸை சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஊற வச்சுடுங்க. 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேங்க, வெந்நீர் யூஸ் பண்ணக்கூடாது, சாதா நம்மளோட அந்த டேப் தண்ணி தான். இது ஒரு ரைஸ் நூடுல்ஸுங்கிறதுனால உங்களுக்கு குயிக்காகவே வெந்துடும். ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்குங்க. அப்படியே இதை ஊற வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காய் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 அன் ஹவர் கழிச்சு இதை பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்து வரும். மலர்ந்த இந்த நூடுல்ஸை ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நம்ம வெந்நீரில் பிளான்ச் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக குக் ஆகிடும். இது ஊறதுக்குள்ளேயும் நம்ம வெஜ்ஜிஸ்லாம் சாப் பண்ணிக்க போகிறோம். ஸ்ப்ரிங் ஆனியன், கேரட், கார்லிக், மஷ்ரூம், ப்ராக்கோலி, அதுக்கப்புறமா கேப்சிகம் எடுத்திருக்கேன். காயெல்லாம் சாட்டே பண்ணுறதுக்கு கடாயில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 4லேருந்து 5 பெரிய பல் பூண்டை பொடிப்படியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துருங்க. பூண்டு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தையுமே வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பை நம்ம கடைசியாக சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் குக் ஆனதுக்கு அப்புறமா 200 கிராம் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க. மஷ்ரூம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஹைக்கு மாற்றிடுங்க, இல்லைனா மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். மஷ்ரூம் சால்ட்டோட ரியாக்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற வாட்டர்லாம் வெளியே விட ஆரம்பிக்கும். எப்போவுமே மஷ்ரூம்ஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் ட்ரையாக அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்ததாக 2 பெரிய கேரட்டை தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். கேரட் கூடவே ப்ராக்கோலியுமே நீங்கள் வெந்நீரில் பிளான்ச் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. வெஜ்ஜீஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தாங்க, உங்ககிட்ட என்ன வெஜ்ஜீஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கேப்சிகமை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பெரிய கேப்சிகம்னா பாதி சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஃப்ளேவர் டாமினேட் பண்ணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். சூப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வெஜிடபிள் ஸ்டாக் க்யூப்ஸ், அது இருந்தால் ஒரே ஒரு க்யூபை மட்டும் இதில் நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துருங்க. இந்த வெஜ் ஸ்டாக் க்யூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். பட் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இருந்தால் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. ஸ்டாக் க்யூப் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் சோய் சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சோய் சாஸ் சேர்த்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா டார்க் சோயா சாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை லோக்கு மாற்றிட்டு நம்ம வெர்மிசெலி சேர்க்க போகிறோம். ஊறிட்டு இருக்கிற வெர்மிசெலியை அப்படியே டேரெக்டாக சேர்க்காம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் ஒரு கரண்டியாக வெர்மிசெலியை அப்படியே டிப் பண்ணி வெளியே எடுத்துடணுங்க. வெர்மிசெலி பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் தான் ஹாட் வாட்டரில் இருக்கணும், இல்லைனா குழஞ்சு போயிடும். ஜஸ்ட் நீங்கள் கரண்டியோடு அப்படியே டிப் பண்ணிவிட்டு கரண்டிலேருந்து அப்படியே வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்த வெர்மிசெலியில் இருக்க தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம காய்கறிகளில் சேர்த்துருங்க.
இந்த மாதிரி ஒரு பேட்சாக நம்ம வெர்மிசெல்லியை ஹாட் வாட்டரில் பிளான்ச் பண்ணிவிட்டு இந்த வெஜ்ஜீஸோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வெர்மிசெல்லி ரொம்ப லாங்காகவும் தின்னாகவும் இருக்கும். நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் பேட்சஸில் பண்ணும்போது நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களால் மிக்ஸ் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் அப்படியே டாஸ் பண்ணி விடுங்க. இல்லைனா 2 பக்கம் கரண்டி வச்சுட்டு 2 பக்கமே நூடுல்ஸை லிஃப்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா பக்கமும் ஈவனாக உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் மிக்ஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா லாங்காக இருக்கிற இந்த நூடுல்ஸை கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோ லாங்காக இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஓரளவுக்கு இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா நூடுல்ஸ் கறி பவுடர், அதை இதில் சேர்த்துக்கலாம். 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த சிங்கப்பூர் கறி நூடுல்ஸ் பவுடரை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உப்புமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை சேர்த்துட்டு ஒரே ஐடியாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு தடவை டாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரோஸ்டட் ஃப்ளேவர் வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சிங்கப்பூர் ஸ்டைல் வெர்மிசெல்லி நூடுல்ஸ் ரெடி. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு தான் சேமியா உப்புமா மாதிரி இருக்கும், பட் சாப்பிட்றதுக்கு நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு இந்தியன் ஃப்ளேவரும் இல்லாமல் சைனீஸ் ஃப்ளேவரும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். until then take care, bye bye, have a great day, thanks for watching. நம்ம சேனலில் இன்னும் நிறைய நூடுல்ஸ் ரெசிபிஸ் இருக்குது. அதையுமே டைம் இருக்கிறப்போ செக் பண்ணி பாருங்கள்.